எபிசோட் 92. அந்த குழந்தை அவனை பார்த்து சிரிச்சுது. அப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. அந்த உணர்வை அவனால் வார்த்தையோட சொல்ல முடியலை. அந்த உணர்வு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதுதான் அப்பா அப்படிங்கிற அந்த உணர்வு. அந்த குழந்தைய அவன் அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ யுவராஜ் கல்பனாவை பார்த்து, அம்மா ஸ்மித்தி அப்படின்னு கேட்க, அவள் ரொம்ப நல்லா இருக்கா, பாப்பா சுகப்பிரசவத்தில் தான் பிறந்திருக்கு, அதனால் அவள் இப்போ கொஞ்சம் மயக்கத்தில் இருப்பாள், சரியாயிடும், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீயே அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே யுவராஜ் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். மறுபுறம் கௌரி ஆர்ஜுனை பார்க்கறதுக்காக ஐசியூக்குள்ளே போனான். அவ்வளோ நேரம் ரொம்ப தைரியமாக இருந்த கௌரிக்கு அவனை பார்த்த உடனே அவன் மனசு உடஞ்சி போயிட்டா. ஆனாலும் அவள் சோகத்தை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அவளோட கஷ்டத்தை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனை பார்த்து சிரிச்சா. டே அர்ஜுன், டே புருஷா, மனசில் என்னடா நினச்சிட்ருக்க? இந்த கௌரி அழ வைக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கியா? அது எப்பவுமே நடக்காது, உனக்கே தெரியும்ல. கௌரி எதுக்காகவும் கலங்க மாட்டா, அது உனக்கே தெரியும். நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? இப்படி கையை காலை உடச்சிக்கிட்டு படுத்தா நான் அழுவேன்னு நினச்சியா? இதில் உன் பொண்ணு வேற வெளியில் வரும்போது என் அப்பா தான் தூக்கணும்னு அடம் பிடிக்கிறா. இப்படி படுத்திருக்க, உன் பொண்ணை பார்க்க வேண்டாமா? ப்ளீஸ்டா, எழுந்துடு ப்ளீஸ். என் ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணா. அதுக்கப்புறமா லைட்டாக அழுதா. அந்த நேரம் பக்கத்து பெட்டில் இருந்த ஒருத்தர் இறந்து போய் வேற ஒரு பெட்டுக்கு மாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இருக்க நர்ஸ் எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டார். அவர் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும்போது அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதாகவும் அதுக்கப்புறமா கோமா போய் இறந்து போனதாகவும் சொன்னாங்க. இதை கேட்ட கௌரி ரொம்பவே பயந்து போயிட்டா. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. உடனே ஆர்ஜுனை பார்த்து, டே புருஷா, ப்ளீஸ்டா, என்னை விட்டு போயிடாத. நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல, என்னை உடைக்காதடா ப்ளீஸ்டா. இங்கே பார்த்தியா, நம்ம காதலோட பரிசு என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்குது, எங்களை விட்டுட்டு போயிடாதடா அப்படின்னு அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. பாவம், அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியலை. அதுக்கப்புறமா தான் அவன் கையை பிடிச்சி அவள் வயிற்றில் வச்சு, பாத்தியா, நீ கை வச்ச உடனே அவள் மிதிக்கிற பாத்தியா, இவன் உன் செல்ல பொண்ணை பார்க்காம நீ போயிடுவியாடா? ஏன்டா இப்படி எங்களை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு கேட்டு அவள் அழுதா. இதை பார்த்த அங்கே இருக்க நர்ஸு, ஆர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கௌரியோட வார்த்தைகளை அவங்களால தாங்கிக்க முடியல. இதுக்காகவாடா வீட்டில் இருக்க எல்லாரையும் எதிர்த்து ருத்ரா கூட வேணான்னு சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கௌரி அழுது அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டா. அவளால் அந்த வலியை தாங்கிக்கவே முடியலை. அவன் கூட இருந்த அந்த அழகான நாட்களை அவள் யோசித்து பார்த்தா. அந்த அழகான நினைவுகள் இப்போ வலியாக மாறுச்சு. ஆர்ஜுனும் கௌரியும் என்னத்தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இருந்தாலும் 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகவே இருந்தது. எல்லா விஷயத்துலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் காலையில் கௌரிக்காக சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையிலையுமே ஹெல்ப் பண்ணுவான் அர்ஜுன். ஒரு குழந்தை மாதிரி அவளை பார்த்துக்கிட்டான். தினமும் காலையில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் கவிதைகளை சொல்லி ஐ லவ் யூ மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட டெய்லி டேவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வரும் தான், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு பெருசாக அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. கௌரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, இப்படி ஒரு வாழ்க்கை துணை தனக்கு கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபுறம், இங்கே பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தைங்க இல்லை. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நான் இவ்வளோ கொடுமைப்படுத்தினதுக்கு காரணமே என் புருஷன் மட்டும்தான். அவர் வற்புறுத்துறனால தான் நான் இதெல்லாமே பண்ணினேன். என்னை மன்னிச்சிடுங்க அம்மா அப்படின்னு சொல்லி பார்வதியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க ஷீலா. இதை பார்த்த பார்வதிக்கு ரொம்பவே பாவமாக இருந்தது. அதனால் அவங்க கிட்ட போய், இங்கே பாருமா,
உன் புருஷனோட கட்டாயத்தினால நீ தப்பு பண்ணுனதான். ஆனால் உன்னை போலதாம்மா என் பொண்ணும். நான் 2 பொண்ணை பெற்றேன். ஆனால் இப்போ 2 பொண்ணுங்களும் இந்த உலகத்தில் இல்லை. உன்னை நான் அவங்கள தான் பார்க்குறேன். இனிமேல் இப்படி பண்ணாதம்மா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஷீலா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா நிலா கொஞ்சம் சமாதானமாகி அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டா. 3 குழந்தைங்க கூட ஷீலாவும் ஒரு குழந்தையாவே மாறி விளையாட ஆரம்பித்தாங்க. மறுபுறம் வெளியிலே என் வெளியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்புதே, கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே, முத்தமிட்ட உதடுகள் உணருதே, நான் என்னை காணாமல் தினம் உன்னை தேடினேன், என் கண்ணீர் துளியில் நமக்காக ஒரு மாலை சூடினேன் அப்படின்னு கௌரி பாட்டு பாடி முடிச்சா. எல்லாருமே கண் கலங்கி இருந்தாங்க. கௌரி அவனோட கையை அப்படியே இறுக பிடிச்சிட்டு அப்படியே படுத்திருந்தா. அப்போது கௌரி அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. கௌரி ரொம்ப பதறி போய் திரும்பி பார்த்தா. அது வேற யாரும் இல்லை, ஆர்ஜுன் தான். அவன் கஷ்டப்பட்டு கண்ணை திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணான். ஆனால் அது கௌரிக்கு சரியாக புரியலை. அதுக்கப்புறமா என்ன சொல்கிற அப்படின்னு அவன் கிட்ட போக அவன் தண்ணி கேட்டான். கௌரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணி எடுத்து ஆர்ஜுனுக்கு கொடுக்க போகும்போது அங்கே இருக்க ஒரு நர்ஸ் அதை தடுத்து, டாக்டர் சொல்லாமல் தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட கௌரிக்கு ரொம்பவே கோபம் வந்தது. மறுபுறம் ஸ்மிருதி ரொம்பவே சந்தோஷமாக குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கல்பனா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க, என்ன பிளான் அப்படின்னு கேட்க, யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே ஆதவன் என் தம்பியோட பேர் அப்படின்னு சொல்ல, ஸ்மிருதி அப்புறம் கல்பனா சிரித்தாங்க. நல்ல பேர் தான். என்ன இருந்தாலும் அவன் ஆர்ஜுனா தானே வாழ்கிறான், ஆதவன்கிற பேரை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அப்போ யுவராஜுக்கு ஒரு ஃபோன் கால் வர அவன் அது யாருன்னு பார்த்தான். அது ஒரு அன்னோன் நம்பர். ஃபஸ்ட்டு அந்த நம்பரை கட் பண்ணவும் திருப்பி அந்த ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருந்தது. வேறு வழி இல்லாமல் அவன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்ட உடனே, குட் ஈவினிங் சார், நான் நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட யுவராஜ், சாரி இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, சார் நான் தான் மாயா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் யுவராஜ், ஐயோ சாரி மாயா, நான் உங்கள் நம்பரை ஸ்டோர் பண்ணவே இல்லை, அதான் நீங்கள் ஃபோன் பண்ணது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அவங்க சிரிச்சுக்கிட்டே, இட்ஸ் ஓகே சார், நான் இப்போது நீங்கள் சொன்ன இடத்துல தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, யுவராஜ் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மாயா ஓகே சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஸ்மிருதி கிட்ட, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, நீயும் சேஃபாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பினான். உறவு மலரும்.